இந்த குடும்ப பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு வெளில வருது. அப்போ அதை எல்லா பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து இவ்வளோ விஷயத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பெண்கள் ஆதரவு, சப்போர்ட்டு, அவங்களுக்கு நல்லது செய்யணும் பேசுகிறாரு அப்படின்னா முதல்ல இங்கேயே சரியில்லைங்கிற அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க. அதுதான் மற்றவர்களுடைய குறிக்கோள். இந்த விஜய் அவங்களுடைய அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து எல்லா பேருமே பேச ஆரம்பிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தகவல் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதை மொத்தத்தில் மக்கள் வந்து விஜயை பற்றி யோசிக்கவே கூடாதுன்ற ஒரே ஒரு தாட்ஸு தான். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரே கண்ணத்தில் தான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்துக்குள்ளே சுற்றுறாரு. அதனால தான் டெய்லி விஜய் சங்கீதா ஒரு வீடியோ வந்துடுது. ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கு, யாராவது உட்காந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை பட் இதை கடந்து போகணுங்கிறது விஜயோடைய எண்ணம். ஆனால் மக்களை கடந்து போக விடாமல் திரும்பி இதுக்குள்ளேயே சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மக்களே பேசிகிட்டு இருக்கணுங்கிற ஒரு தாட்டில் தான் பிரச்சனை வந்துருச்சு. ஓகேங்க, அதெல்லாம் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. எல்லாருமே 4 பேருமே 4 மூலையில் இருக்காங்க. 4 பேர் ஒன்றா சந்திக்கிற இந்த சமயம் வந்து பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். கண்டிப்பாக அது மக்களும் வந்து உணர்வார்கள். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலே அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் கேப் இருந்தவங்க திரும்பவும் ரீயூனிட் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நடந்ததுன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. குறிப்பாக விஜய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷப்படுவாங்க. நான் நினைக்கிறேன், நான் நல்லது நடக்கட்டும். அவர் சொல்கிறதான். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விஜய் சங்கீதா விவகாரம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிற விஜய் சங்கீதா விவகாரத்தில் எடுக்க போகிறாங்க. அப்போ இப்போ பேச்சிக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள், அது டோட்டலாக வேறு மாதிரி மாறிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஜய் சங்கீதா விவகாரம் அப்படிங்கிறது அரசியலாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய அரசியலை பற்றி பேசக்கூடாது, அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத பேசக்கூடாது, இதை பற்றி மட்டுமே டிஸ்கஷன் பண்ணுன்றதை அதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி இந்த விஷயம் ரொம்ப தூரம்லாம் பெருசாலாம் போகாது, அதுக்குள்ளே இது சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாள் தகவல் வந்துகிட்டு இருக்கு. பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதானா சார்? இல்லை, அது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு தான் சார் இருக்குது. அவங்களுடைய நண்பர்கள் மத்தியில் ஃபேமிலியில் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த அரசியலில் வந்தது மிக முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. காரணம் மாஸ்டர் படத்தில் தான் அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவாகுது. அதோடு தான் அவர் ஷூட் போகிறாரு, சில பிரச்சனையை சந்திக்கிறார். அப்போ அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூலாம் முடிச்சு செகண்ட் ஷெட்யூல் வரும்போது ஒரு சின்ன பிரேக்கில் நிறைய அவருடைய நெருங்கிய வட்டாரத்துலேயும் சோசியல் இந்த வெல்ஃபேர்ஸ் அந்த நபர்களையும் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்லேயே உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ பேச தான் இதனுடைய அரசியல் என்ன விஷயம் எதுங்கிறது அப்படிங்கிற மைண்டு ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதான் விஜய் ஆழமாக கேட்குறது அவர்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேச மாட்டேங்க, திடீர்னு பேசுகிற காரணம் என்ன அப்படிங்கும்போது தான், இல்லை அவர் கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பதில் வேணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விஜய் கேட்குறாரு. இப்போ கேட்கும்போது அவங்கள்ட்ட இந்த பதில்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே, இப்போ நான் அரசியல் இறங்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற கருத்தை கடைசியாக சொல்கிறார். அது எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி, அவருடைய ப்ராப்ளம், மாஸ்டர் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சமூகத்தில் நடக்குதுங்கிற விஷயங்களை கன்வே பண்ண பார்த்தோன்னா, ஆனால் இதற்கு முன்பாக நடந்த நிறைய பிரச்சனைகளும் அதற்கு அப்புறம் தான் சொல்கிறார். தாட்ஸ் அப்போ இருந்தது, ஆனால் இப்போ இறுதியான முடிவுக்கு எடுக்கிறத நான் இருக்கேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசினேன் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை அவர் கேள்வி கேட்குறார். அப்போ நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணிவிட்டு நான் அரசியலில் என்னுடைய பயணத்தை தொடரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கும்போது தான் அவருடைய பாரு என்ன வருதுன்னா, நிறைய இதுக்கு பதில் சொன்னால் கூட இறுதியாக இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து வருது. சார், நீங்கள் சினிமாவில் ஆக்ட் பண்ணிகிட்டே இந்த அரசியலில் கவனம் செலுத்த முடியாது, மக்கள் சந்திப்புகள் உங்களுக்கு டைமிங் கிடைக்காது. இந்த அரசியல் இறங்கினா ரெண்டையுமே நீங்கள் பேச வேண்டியது வரும். அப்போ மற்றவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, அரசியலில் சும்மா ஃபார்மாலிட்டியாக இறங்கியிருக்காரே தவிர அவருடைய பார்வை எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட நடிகராக தான் பார்க்கப்படும், பேசப்படும். இல்லை, ரெண்டில் ஒரு முடிவு தான். ஒன்றும் வராமல் இருங்க, வந்துட்டீங்க அப்படின்னா சினிமாவை விட்டுட்டு நீ என்ன கமிட்மெண்ட்ஸ் வச்சுலாம் முடிச்சுட்டு ஃபுல் அரசியல்கள் நீ இறங்குங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லும் போது தான் அவர் இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறார். இப்போ இந்த அரசியலில் வர முடிவு எடுத்ததுக்கு பிறகு தான் ஃபேமிலி தரப்பில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. விஜய்கிட்ட வேண்டான்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக அவருடைய ஃபேமிலி சர்க்கிளில் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கேட்குற மேலே இல்லை, வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம நிறைய தாண்டி வந்தாச்சு, இப்போ நம்ம இதுக்குள்ளே இறங்கி தான் ஆகணும்.
அப்படி ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வருது. நீ உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபேமிலியில் வெளில இழுத்துருவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் பேசப்படும், உங்களை ஒரு நிம்மதியெல்லாம் ஆக்குவாங்கங்கிற கருத்துக்கள் தான் விஜய் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் குடும்ப சார்பாக. அதெல்லாம் மீறி வேண்டான்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ள உள்ளே வர்றாரு. அதுக்கடையில் 2 படம் கமிட் பண்ணார் பேச்சுவார்த்தையில். அதை முடிச்சு கொடுத்துட்டு வர்றது தான் முடிச்சு கொடுத்து ஃபைனல் பண்ணார். அப்போ தான் 2024 பிப்ரவரியில் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில் பண்ணுறேங்கிறார். எடுத்தோடனே ஒரு மாநாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஊருக்கு பொதுக்கூட்டம் போடலாம் சந்திக்கலாமே தவிர மாநாடுக்கு எந்த அளவுக்கு வரும்? என்ன விஜய் அரசியல் இருந்த நடிகர் அவ்வளோதான், பெருசாக என்னத்தை பார்க்க போகிறாங்க செய்ய போகிறாங்கன்னா அசால்ட்டாக இருந்துட்டாங்க எல்லா பேருமே. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் அவருடைய வாய்ஸ் என்னங்கிறத மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொன்னார், காமிச்சார். மக்களுடைய கூட்டத்தை காமிச்சார், மக்களுடைய ஆதரவை காமிச்சார், குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு நிறைவேறத காமிச்சார். அப்போ தான் விஜயை சாதாரணமாக இடம் போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாடு தான் அவருடைய அரசியல் பயணத்துக்கு தலையெழுத்தையே மாற்றி விடுச்சுன்னு சொல்ல முடியும் நம்ம இதை. பட் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் நினைக்கிற விஜய் நான் கிடையாது அப்படின்னு நான் இங்கே ப்ரூவ் பண்ணார். அரசியல் பயணம் களத்தில் இறங்குது. அப்போது எப்பயுமே ஒருத்தர் சென்று வந்தாங்கன்னா அவர் அடித்து காலி பண்ணுங்கிற தாட்ஸ் இருக்கும். அப்போ விஜய் எந்த இதில் இந்த மக்களுடைய ஆதரவு வந்து குறைக்கலாம், பெண்கள் அதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அவளும் ஒரு பக்கம் வந்து அரசியல் காய் நகர்த்துகிற வேலைகள் இருக்குது. அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. முதல்ல இங்கே அடுத்து அப்படியே வர்றாரு, நிறைய ஊர்களுக்கு பரப்புரைன்ட்டு போகிறாங்க. 2வது மாநாடு மதுரையில் ஒன்று போட்டார். அதுதான் வந்து ஹைலைட்டாக பார்த்துப்படுது. ஃபஸ்ட்டு போட்டார், செகண்டில் ப்ரூவ் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம மதுரை மக்களோட அவ்வளோ க்ரௌட் ஆதரவு வந்து சரி இதுக்கு மேலே விஜய் வளரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு முடிவும் எடுக்கப்படுது மற்ற அரசியல் கட்சி சார்பாக சேர்ந்தவர்கள். அப்போது இந்த விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஓகே இனி விஜய் வளரக்கூடாது விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வரும்போது தான் திடீர்னு பார்த்தா, ஏன்னா ஒரு சம்பவம் 5 ரூபா நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற விஷயம். பட் இங்கே எதை ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்னா, அந்த பெண்கள் ஆதரவு மக்கள் ஆதரவு விஜய் மேலே அந்த கிரேஸ் இறங்குங்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த குடும்ப பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு வெளில வருது. அப்போ தான் எல்லா பேரையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து இவ்வளோ விஷயத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பெண்கள் ஆதரவு சப்போர்ட்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும் பேசுகிறாரு அப்படின்னா முதல்ல இங்கேயே சரியில்லைங்கிற அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க. அதுதான் மற்றவர்களுடைய குறிக்கோள், விஜய் இறக்கணுங்கிறது. ஏன்னா 5 வருஷம் நடக்கின்றதை முன்னாடியே தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கலாம், விஜயை முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயங்கள் நிறைய பேசப்பட்டுச்சு. இப்போ அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. குடும்ப பிரச்சனை நம்ம இப்போ அதானே சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதை வெளியில் வராது, நம்ம பார்த்துக்குவோம், போக போக சரி பண்ணிக்குவோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். ஆனால் இது அரசியல் பார்வையாக அந்த விவாகரத்து அப்ளை செய்யப்பட்ட மனு வெளியில் வருது. இதுதான் விஜய்க்கு பயங்கரமான ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது. எப்படி இது வெளில வந்தது? வீட்டுக்குள்ளேயே பேசியிருந்த ஒரு விஷயம் வெளில போகிறது. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும், முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசப்பட்ட தகவல் இருக்குது, நம்மளும் சொல்லியிருக்கோம். இங்கே இவர் வந்து அதாவது இந்த ஃபேமிலியிலே சரியில்லை, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்ற அந்த ஒரு லீடை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் அப்படியே கடந்து போகுது. இது மக்கள் மத்தியில் செல்வாக்கு விஜயை குறைக்கணுன்ற ஒரு டார்கெட்டில் போகிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இந்த இப்போ அரசியல் பயணத்தில் மக்களுடைய ஆதரவு நிறையா இருந்ததுனால இந்த விஷயத்தை எப்படி குறைக்கணுங்கிற ஒரு டார்கெட்டில் பண்ணுவோம். இந்த மனு வெளில வரும்போது தான் விஜய் தரப்பில் வந்து எமோஷனல் ஆகி அவங்களோட அட்வொகேட்டை வச்சு ஒரு ஆர்டிஐ மனு ஒன்று போட்டாங்க. இந்த மனு எப்படி வெளில வந்தது, இது எங்களுக்கு அந்த தகவல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற தரப்பில் சொல்லும் போது தான் செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த மனு அவங்களோட மன்றத்திலேருந்து வெளியில் வரல, வந்திருந்ததுன்னா எங்களுடைய சீல் இருந்திருக்கும், கிடையாது. ஆனால் இது சம்பந்தமாக அந்த நபரும் எங்ககிட்ட ஒரு புகார் ஒன்றும் தெரிவிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணி முடிக்கிறாங்க. அப்போது இந்த மனு எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயந்தான் காரணம். மீண்டும் சொல்லிக்கிறதா, இந்த பெண்கள் ஆதரவை குறைக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு அதை வெளியே விட்டது இதை. ஸோ இது ஒரு ரீசன். என்னுடைய பார்வை என்ன தெரியுதுன்னா, குறிப்பாக இந்த மனு வெளியே வந்ததுக்கு பிறகு விஜய் தரப்பில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் இங்கே மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அந்த விஜயோடைய அந்த பேரும்புகளை கெடுக்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மனுவை வெளியே வந்தது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாரோட பார்வையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே விஜய் அவர் பேசின பேச்சுகள், அறிக்கைகள் நிறையா கொடுத்தாங்க. மகளிர் தினத்துக்கு முன்னாடி கொடுத்த விஷயங்கள்
இனி மக்கள்கிட்ட கேட்ட அறிக்கையில் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வரக்கூடிய பிரச்சார தினத்தில் தான் அதை வெளியில் அவர் பேச போகிற மக்கள் சந்திப்பில். இது விஷயங்கள் இது சம்மந்தமாக எதுவுமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மேட்டரை எடுத்து விட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் தான் அவங்களுடைய அந்த ஒரு தாட்ஸே இருக்குது. பட் இங்கே எதையுமே ஒரு விஷயத்தை அட்வொகேட் மூலமாக தெரிவிச்சிட்டார், நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆனால் இனி அடுத்தவருடைய விஜயுடைய பார்வை இந்த வரக்கூடிய நாட்களில் மக்கள் என்னென்ன சொல்லணும், என்னென்ன அறிக்கையில் பண்ணணும், என்ன செய்யப்படுங்கிற அந்த நோக்கத்தில் இருக்குது. இவர்களுடையது அவரை குறைக்கணும். பட் இவருடைய பயணம் நான் மக்களை போய் சந்தித்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு சார். குறிப்பாக என்னுடைய பார்வை என்ன தெரியுமா சார், விஜய் பற்றின மக்களுடைய யாரும் சிந்திக்க விடக்கூடாது. அரசியல் இவருடைய பயணம் வேறு லெவலில் போயிடக்கூடாது. இவர் என்னென்ன சொல்ல போகிறாரு, என்ன எதிர்பார்ப்புகள் வரப்போகுது மக்கள் பற்றிங்கிறதையும் மக்கள் யாருமே டிஸ்கஷன் பண்ணக்கூடாது விஜயை பற்றி. குறிப்பாக இவருடைய பார்வை அதுதான். விஜய் எது பேசினாலுமே மக்களுடைய கவனத்தை திருப்பி அந்த ஃபேமிலிக்குள்ளேயே கொண்டு போய் லாக் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே தான் இப்போ எல்லா பேருமே பேசிட்டு ஒரு செயலாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மனு 2 மாதம் முன்பாக வரதை விட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கூட இது வெளில வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். நான் குறிப்பாக இப்போ வர்றதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, விஜயை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும். மக்கள் விஜயை பற்றி சிந்திக்கக்கூடாது. இந்த வாக்குகள் என்ன வரும் ஏது வருங்கிறத விஜய் சொல்கிறார் இல்லையா, சர்வேலையும் சொல்லுதில்ல, இதையும் மக்கள் இவ்வளோ வாக்குகள் இருக்கா, நம்ம விஜய்க்கு போடலாமா அப்படிங்கிற அளவுக்கும் சிந்திக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த விஜய் அவங்களுடைய அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து எல்லா பேருமே பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. தகவல் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதை மொத்தத்தில் மக்கள் விஜயை பற்றி யோசிக்கவே கூடாதுன்ற ஒரே ஒரு தாட்ஸு தான் என்னை பொறுத்த மட்டுமே தெரியுது சார். விஜயோடைய அறிக்கையை பற்றி பேசக்கூடாது, விஜய் மாநாட்டில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடாது. ஆனால் விஜய் சங்கீதாவை பற்றி மட்டுமே தொடர்ந்து மக்களை பேச வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறது. ஆமாங்க, நிறைய விஷயங்கள் அவர் 2 மாநாட்டில் பேசியிருக்காரு, பரப்புரையில் பேசியிருக்காரு, இனிமேல் பேசுகிறக்காரு. திருச்சி மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேச போகிற தகவல் வருது. இப்போது இந்த மனு தாக்கல் செய்த பிறகு மக்களை சந்திப்பில் எவ்வளோ விஷயங்கள் பேச போகிற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் பேசுறதோடு இனிமேல் பேசப்போகக்கூடிய இந்த விஜயுடைய அந்த அரசியல் பேச்சு தான் திரிக்கிறது மாதிரி இருக்கணும். ஒரு தகவல் வெளில வந்திருக்குங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோட தான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்துக்குள்ளே சுற்றுறாங்க. அதனால தான் டெய்லி விஜய் சங்கீதா ஒரு வீடியோ வந்துடுது. ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கு, யாராவது உட்காந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை பட் இதை கடந்து போகணுங்கிறது விஜயோடைய எண்ணம். ஆனால் மக்களை கடந்து போக விடாமல் திரும்பி திரும்பி இதுக்குள்ளேயே சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மக்களே பேசிகிட்டு இருக்கணுங்கிற ஒரு தாட்டில் தான் இப்போ ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது அவருடைய மக்கள் சந்திப்பு நாளை மறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிற விஜய் வேறு மாதிரி இருக்கும். மக்களும் வேறு விஜயை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவருடைய பேச்சும் வேறு மாதிரி இருக்கும். அதான் பெண்கள் கிட்ட கேட்கும்போது கூட அதுதான் சொன்னாங்க, வீட்லேயும் அவருக்கு ப்ரெஷர் வருது. இல்லை, அதான் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியலுக்குள்ளே வந்துட்டார், அரசியலுடைய பார்வையார் இருக்குது. அவர் எப்படிங்கிறத பார்க்கலான்னா திரும்ப திரும்ப நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளேயே சுற்றி விஜய் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் அடித்தா பரவாயில்ல, 4 பக்கம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களுடைய தாட்ஸாக தான் இருக்கு. என்னை பொறுத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அரசியல் வந்தால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தாக்குதல் வரதான் செய்யும். இப்போ விஜய் வர்றாரு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் வர்றாரு அப்படிங்கும்போது அவர்களுக்கு தெரியும், குழந்தைகள் யாருமே கிடையாது, 18 வயசு நிற்கிற பசங்களாம் வரமானவங்க. அவர்களே பேசும்போது ஒரு 30-40% பேச மாட்டாங்க. அவங்களுக்கு 50 வயசு உள்ள பெண்களுமே விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. இப்போ அதை இல்லை என்ன சொன்னாலுமே எலெக்ஷனில் எங்களுடைய வாக்குகள் எங்கள் அண்ணா விஜய்க்கு தான் அப்படின்ற ஒரு தகவலை தான் இப்போதைக்கு வரைக்கும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி அவர் எல்லா இடங்கள்லையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட பல விஷயங்களை தாக்கி அட்டாக் பண்ணி பேசிக்கிறார். எங்கேயுமே சங்கீதா குறித்து ஒரு வார்த்தை கூட தவறாக பேசலை. இவரும் பேசலை, அவங்களும் பேசலை. வெளிப்படையாக இன்னும் அவங்க குரல் கொடுக்கல, விஷயம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் இவரும் அது வெளிவந்ததுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாரையுமே இவர் ஒரு விஷயம் இது வரைக்குமே எடுக்கலை. ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசுறது வாய்ப்பில் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை விஜய். ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுங்க, தவறுகளை தப்பாகவும் பேச மாட்டார் அவர். பட் இது வரைக்குமே இவங்க பேசாமல் கொள்ளாமல் இப்படியே அரசியல் படத்திலே போகிறாங்கன்னா அப்பப்போ சில கிண்டி விட்டுட்டே இருக்காங்க. பேசுங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னு கிண்டி விட்டு மக்கள்கிட்ட போய் டைவெர்ட் பண்ணுறதுக்கு. இவர் எதையாவது ஒன்று வர்றேங்கிறார், மக்கள்கிட்ட போகிறாரு, வேறு மாதிரி போனாங்கன்னா அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி போயிடக்கூடாது. இந்த சமூகம் ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அதனால தான் சங்கீதா இவர் குறித்து பயங்கரமான ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்கல்ல. சார் கொடுத்தாச்சுன்னே தகவல் வந்தது, அவங்க கொடுக்கல, மீடியாவெல்லாம் மீட் பண்ணல.
மீடியா மீட் பண்ணால் 5 நிமிஷம் தான், ஒரு ஃபோன் கால் போட்டால் எல்லா மீடியாவும் அவங்க வீட்டு வாசலில் தான் போய் இருக்க போகிறாங்க, இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, கேள்விகள் கேட்க போகிறாங்க. பட் அதை விரும்பல அவங்க. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும், அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர யாரையும் அசிங்கப்படுத்துகிற நோக்கம் அவங்க ஒய்ஃபும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. அது மனுவிலே குறிப்பிட்டிருக்காங்களே, என் குடும்பத்தை பற்றி தவறாக வெளியில் இந்த விஷயம் வந்தால் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் விரும்பலை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் சொன்னாங்க, இப்போ அந்த மனு தாக்கல் பண்ணும்போது இதுதான் சொல்கிறாங்க, எப்பவுமே அதுதான் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துங்கிறது தான் அவங்களுடைய தாட்ஸு. அதனால் விஜயை வந்து இது அட்டாக் பண்ணுறது, செய்கிறது, பேட்டி கொடுத்துட்டாங்க, வரப்போகுது, செய்ய போகுது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஆமாம், நாளைக்கு வரப்போகுதுன்னாங்க. ஆமாம். ஆனால் விஜயை பற்றின ஒரு சிறப்பு செய்தி ஒன்று வருது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து விஜய் வந்து பார்ப்பாரு, வெளியிலேயே இவ்வளோ பேசி இவங்க பெரிய பிரச்சனையாக்குறாங்க, நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வரப்போகுது. இல்லை, அது வந்து உங்களுக்கு ஏப்ரல் 20 சம்மர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் போகிறது மாதிரி இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சந்திக்கிறேங்கிறாரு. அப்போ கோர்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்படுறதா ஒரு தகவல் வருது. அதை அப்போ தெள்ள தெளிவாக எல்லாருடைய கேள்விக்கு ஒட்டுமொத்த ஒரு பதில் சொல்ல போகிறார். அந்த பதில் வந்ததுக்கு பிறகு என்ன மற்றவர்கள் இப்போ கேட்கணும், அதாவது இப்போ பேசணும்னு கேட்குறவங்க என்ன கிடைக்க போகுது, நத்தி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக விஜய் வைக்கிறார். அந்த ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. அது உண்மையிலே ரசிகர்களுக்கும் அவருடைய விஜயுடைய இந்த நல விரும்பிகளுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு தகவலாக தான் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா பசங்க இருக்காங்க, எல்லாருமே நடக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பசங்களை பேஸ் பண்ணி தான் போகிறதா வந்து பார்த்துட்டு தானே எல்லா பேரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் வருன்றதுனால தான் எல்லா பேருமே வேணான்னு விஜயை தடுத்து பார்த்தாங்க. வேண்டாம், உங்களுக்கு சினிமாவே உங்களுக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்துருக்கு, மக்கள் கொடுத்து வச்சுருக்காங்க, இதன் மூலமாக உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் மக்களுக்கு செய்யுங்கன்னு தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது நிறையா பண்ணியிருக்காரு, வேறு சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டோம்னா நிறைய மக்களுக்கு நாட்டுக்கு பண்ணலாமேன்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைப்பட்டது ஒரு தவறு தான். இப்போ மற்றவர்கள் எல்லாம் அவருடைய பார்வை இருக்குது. ஒரு மனிதன் செய்யணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. பெரிய அளவில் நினைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த என்னை வாழ வச்ச தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்குன்னு சொல்கிறாரு. அதுதான் இன்னும் இருக்கக்கூடிய 33 வருடங்கள் உங்களுக்காக நான் வாழ போகிறேன்னு சொன்னார். சொன்னதான் தப்பா போச்சு. அதுதான் தப்பா. நல்லது நினைக்கிறது ஒரு தவறா? அதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம என்ன சொல்கிறோன்னா, வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், அவர் அந்த அரசியல் செஞ்சதுக்கு பிறகு அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை பற்றி அது மக்களே வேணான்னு சொல்லிவிடுவாங்க சார். நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, நாமும் சொல்ல வேண்டியது இல்லை. மக்களே தூக்கி உட்கார வைப்பாங்க, டக்குன்னு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான். ஆனால் வரவே இல்லை, இனி என்னன்னே தெரியாது. இன்னும் மனுவே கொடுக்கவே இல்லை. மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ வரக்கூடாதுன்னு ஃபேமிலியை வச்சு ஒரு ப்ரெஷரு. இப்போ நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. விஜய் இனிமேல் எந்த தொகுதியில் நிற்க போகிறான்ற விஷயங்கள் பேசப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொகுதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கே கூட அவரால் போய் மக்கள் சந்திப்பது நடத்த முடியாமல் இருக்குது. நிறைய விஷயங்கள் நடக்கும், வரும். இதையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த நல்ல விஷயங்களையும், நான் பாதிக்கப்பட்ட விஷயங்களும் இனிமேல் தெளிவாக பேச போகிறார். இதுதான் அவருக்கு ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறது தான் வந்த ஒரு தகவல். இதை பற்றி பேசிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ முட்டுக்கட்டியா? ஆனால் இருந்தாலும் பேசுகிறார். மக்கள் போய் எந்த ஏரியாவில் போகிறாரு, அதுக்கு வேண்டிய முறைப்படி அனுமதியும் உங்களுக்கு வாங்கிட்டாங்க. ப்ரொசீஜர் என்னென்ன சொல்கிறீங்களோ, காவல்துறை என்ன சொல்லுதோ, தேர்தல் என்ன சொல்லுதோ, அது எல்லாமே ப்ரொசீஜர் தான் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனாலும் போக விடாமல் ஸ்பீட் பிரேக் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த முறை ஃபேமிலியை பற்றி நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேரடியாகவே மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டா தெளிவாயிருவாங்க. கண்டிப்பாக. அது வந்து இப்போ வந்து எல்லா கட்சியிலுமே இந்த பரப்புரையில் போகிறாங்க. போகும்போது விஜய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் அந்த கட்சி தலைவர்கள் பேசாட்டையும், பட் அவருடைய இந்த பேசிக் தொண்டர்கள், மேடை பேச்சாளர்கள் அவர்கள் வந்து இழுப்பாங்க. கண்டிப்பாக அடித்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பேச தான் செய்வாங்க. இதையும் தாண்டி விஜய் வருவார். மக்களுக்கும் புரியும் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கிறது தெரியும் இல்லையா? பட் இதை தாண்டி மக்கள்கிட்ட போகிறாரு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையும் தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் வந்து கடைசியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா வீட்டில் இருக்கிற பசங்களாலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பசங்களே இவங்க 2 பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக மாற்றி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இல்லை சார், பிரச்சனை வந்துருச்சு, ஓகேங்க, அதெல்லாம் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. எல்லாருமே 4 பேருமே 4 மூலையில் இருக்காங்க. 4 பேர் ஒன்றா சந்திக்கிற இந்த சமயம் வந்து பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். கண்டிப்பாக அது மக்களும் வந்து உணர்வார்கள். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலே அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் கேப் இருந்தவங்க திரும்பவும் ரீயூனிட் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நடந்ததுன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க.
குறிப்பாக விஜய் குடும்பத்தில் அத்தனை பேருமே சந்தோஷமா நான் நினைக்கிறேன். நான் ஸோ நல்லது நடக்கட்டும். அவர் சொல்கிறது தான். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாருல எண்டில், அதே தான் நம்மளும் சொல்லிக்கிறோம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, விஜய்க்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத ஸோ நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். அவரும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, எந்த இடத்துலையும் நான் உங்களை வந்து மற்றவங்க உங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு விட மாட்டேன், கவலைப்படாதீங்க, எஸ், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நெகட்டிவிட்டியாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், எஸ், என்னை பற்றி இனிமேல் வராது அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணார். அதுதான் தன்னை அடிக்கிறதுக்கு பேசாமல் இருந்தார். தன்னை விரும்புகிற மக்கள்கிட்ட ஒரு டக்குன்னு இப்போ ஒரு குரல் வந்து பேசும்போது உடனடியாக தடாலடியாக டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை இல்லை, என்னை விரும்புகிற மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இறங்கி பண்ணுவேங்கிறது தான் அவருடைய ஒரு தாட்ஸாக இருக்குது. பட் பார்க்கலாம், போக போக அந்த மக்கள் சந்திப்பு வரும்போது மக்களை என்ன செய்யுங்க நம்ம பார்க்கலாம் சார். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேர் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னப்போ தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க, விஜயும் சங்கீதா குறித்து எங்கேயுமே அடித்து பேசலைங்க, அந்த ஒருத்தலைன்றதை கூட வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க. இல்லை, அது சொன்னது என்னன்னா அவருடைய தாட்ஸ் வேற மாதிரி சொன்னது. ஆமாம், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, ஆமாம், நம்மளுக்கு இந்த பிரச்சனை முக்கியம், அதை நீங்கள் ஒருத்தா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னார். அந்த விஷயத்த மக்கள் நீங்கள் ஒரு பெரிய ஒருத்தர் நினைக்காத ஒருத்தர் இல்லாத ஒரு விஷயங்கிற மாதிரி சொன்னார். தன்னை அடிக்கிறத என்னை பற்றி பேசுறத அவங்க நீங்கள் ஒருத்தா நினைக்காதீங்க சொன்னாங்க. சங்கீதா பேரே சொல்ல அவர் சொல்ல கிடையாது. சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் சொன்னது வேற நோக்கத்தோட, எடுத்துக்கொள்ளப்பட்டது வேற நோக்கத்தோட. அதனால் விஜய் எது பேசினாலுமே அவருக்கு இதை திருப்பி விடுறதுல தான் எல்லாமே இருப்பாங்களே தவிர, இது கரெக்டாக விஜய் பேசியிருக்காரு, பாசிட்டிவாக பேசியிருக்காருன்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. பட் நீங்கள் விலாவாரியாக போனீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் அந்த விஜய் அன்றைக்கு பேசுனதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ கூட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மக்களை சந்திக்கிறது கூட ஏன் இவ்வளோ தடை பண்ணுறீங்க, ஏன் அப்போது இந்த மாதிரியான நியூஸ்களுக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விவாகரத்துக்கு பின்னாடியும் இந்த ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இருக்குது. கொடுக்குற ப்ரெஷரில் மனுஷன் ஓடிடும், அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னா. ஆனால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்காப்புல. ஆனால் இவ்வளோ அழுத்தங்கள் வந்து நானும் கேள்வி தெரிந்த வரைக்குமே சினிமா நடிகர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கும். பட் இந்த அழுத்தம்னா கிடையாதுன்னு நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்துக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. பட் அதெல்லாம் மீறி 2 பேர்த்துக்கும் கொடுக்கப்பட்ட அழுத்தம் சேர்த்து இவருக்கு சேர்த்து ஒரு 3 மடங்கு அதிகமாக ஒரு அழுத்தம் தரப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எல்லாம் வரதான் சார் செய்கிற ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகும்போது தாண்டி தான் சார் போகணும் நீங்கள். அதனால் கண்டிப்பாக விஜய் தாண்டி போவார்னு தான் நினைக்கிறேன். தாண்டி போய்கிட்டு தான் இருக்கார். பார்ப்போம். ஸோ ஏப்ரல் 23 ஸோ நெருங்கி வந்துட்டு தான் இருக்குது. மக்கள் சந்திப்பில் இன்னைக்கு என்ன பேச போகிறாருங்கிற விஷயங்களை பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு இன்னும் எந்த அளவுக்கு பெறுங்கிறத மற்றவர்கள் பார்வைக்கு தெரியும். ஓகே சார், இன்னொரு விஷயமும் இப்போ தற்சமயத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டோம், அதுவும் கொஞ்சம் பர்சனலாக தான் போயிட்டுருக்கு. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சார். நன்றி சார். நன்றி சார்.